ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் 10 புக் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் உடைய நெல்சன் மண்டேலா செகண்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து ரெஸ்ட் ஹாஃப் ஆஃப் இந்த ஸ்டோரியை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். தி பாலிசி ஆஃப் apartheid created a deep and lasting wound in my country and my people. ஸோ இந்த கதை எதை பற்றி அப்படின்றது நமக்கு தெரியும். நெல்சன் மண்டேலா யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக சவுத் ஆஃப்ரிக்காவில் போராடி அதுக்காக அந்த மக்களுக்கு ஃப்ரீடமும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அப்பர்தேட் சிஸ்டம்னு சொல்கிறோம். அந்த சிஸ்டமில் வந்து இந்த பிளாக் கலர்டு பீப்புளை வந்து இன்ஃபீரியராகவும், பிளாக் கலர் ஸ்கின் டோன் இருக்கிற அந்த பீப்புளை இன்ஃபீரியராகவும், ஒயிட் கலர்ட் ஸ்கின் டோன் இருக்கிற பீப்புளை வந்து சுப்பீரியராகவும் ஃபீல் பண்ணி அந்த பிரிட்டிஷர்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற மக்களுமே மற்றவங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்றவங்கள. அண்ட் இந்த சிஸ்டம் தான் வந்து apartheid அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட ஆட்டோபயோகிராஃபியில் அந்த ஃப்ரீடம் கிடச்ச நாள் பற்றியும் அவர் என்னென்னலாம் அண்டர்கோ பண்ணாரு, அந்த என்னெல்லாம் அவர் அதை பற்றி ஃபீல் பண்ணுறாரு, அந்த டே, அந்த ஆஸ்பிஷியஸ் டே அன்றைக்கி, அந்த டே ஆஃப் ஃப்ரீடம் இல்லையா. ஸோ அன்றைக்கி என்ன அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றது தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ த பாலிசி ஆஃப் apartheid created a deep and lasting wound in my country and my peopleன்னு சொல்கிறாரு. இந்த apartheid சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ரொம்பவே கொடூரமானதாக இருந்திருக்கும். ஸோ அதனால ஒரு பெரிய ஊண்டு க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்றாரு. ஸோ என்னென்னா ஊண்டை வந்து நம்மளால் ஈஸியாக மறக்க முடியாது, அது வலிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு கண்ட்ரிலையும் மக்கள் மேலேயுமே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. All of us will spend many years, if not generations, recovering from that profound hurt. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே தான் இங்கே ஆல் ஆஃப் அஸ் அப்படின்றது அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புளை தான் அவர் குறிப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எல்லாருமே பல வருஷங்கள் கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை இருந்து வெளியே வர முடியாமல் கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. இஃப் நாட் ஜென்ரேஷன்ஸ். ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கண்டிப்பாக இது வந்து சில வருஷங்கள்லேயே நாங்கள் மேலே வந்துடுவோம், இது வந்து நிறைய ஜென்ரேஷன்ஸ்க்கு ஆகாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரெக்கவரிங் ஃப்ரம் த ப்ரொஃபவுண்ட் ஹர்ட். ப்ரொஃபவுண்ட்னு என்ன சொல்லியிருக்காங்க, டீப் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துலேருந்து மேலே வர்றதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இயர்ஸ் ஆகும். பட் அது ஆனால் நாங்கள் ஒன்று ஷுவராக இருக்கிறது என்னன்னா, நிறைய ஜென்ரேஷன்ஸ் ஆகாது அப்படின்றது தான். பட் த டெக்கேட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் brutality had another unintended effect. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாசிட்டிவாக சொல்ல நினைக்கிறாரு. இந்த அப்பர்தேட் சிஸ்டம்னால் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா அது என்ன, அது வந்து நெல்சன் மண்டேலா இந்த பேராகிராஃபில் நமக்கு சொல்கிறாரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்இன்டென்டட் எஃபெக்ட் இருந்துச்சு, அது வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்கணும், பட் அதனால இன்னொன்றுமே நடந்தது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி அன்இன்டென்டட் போட்டிருக்காங்க. அண்ட் தட் வாஸ் தட் இட் ப்ரொடியூஸ் த ஆலிவர் தாம்போஸ், த வால்டர் சிசுலூஸ், தி சீஃப் லித்துலிஸ், the Yusuf Dadus, the Bram Fritzes, the Robert Soubukis of our time, men of such extraordinary courage, wisdom and generosity. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேர் வந்து இப்போ ஃபஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஆலிவர் தாம்போ தான், பட் இங்கே வந்து அவங்க ஒரு அது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சிங்கிள் பர்சனாக அவர் மென்ஷன் பண்ணலை, அவங்கள போலவே இருக்கிற நிறைய பீப்புளாக அது கூட சேர்த்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ whoever was like ஆலிவர் தாபோ அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் இங்கே கொடுத்துருக்காரு ப்ளூரலில். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி நிறைய மக்கள் இருந்தாங்க இவங்கள மாதிரியே அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இவங்களாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தட் டைம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத கரேஜ், தைரியமும், விஸ்டம். ஸோ விஸ்டம்ன்றது வந்து அறிவு இல்லையா. ஸோ அறிவு அண்ட் ஜெனராசிட்டி தட் தேர் லைக் மே நெவர் பீன் ஓன் அகெயின். அவங்கள மாதிரி ரொம்ப தங்கமான மனிதர்களை நம்மளால் திருப்பி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள தைரியமும் அறிவும் மற்றவங்களுக்காக இறங்கி போகிற தன்மையும் நிறையவே இருந்துச்சு. அந்த மாதிரி நம்மளால் திருப்பி பார்க்கவே முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த நல்ல குவாலிட்டிஸ் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அப்பர்தேட் சிஸ்டமாக வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தினதுனால தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல குவாலிட்டிஸ் வெளியே தெரிஞ்சுது. ஸோ அதுதான் இந்த அன்இன்டெண்டட் எஃபெக்ட். Perhaps it requires such depths of oppression
to create such heights of character. ஸோ என்ன சொல்கிறாரு, பெர்ஹாப்ஸ்னா மேபி. ஸோ மேபி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்ல வராது, ஒரு வேளை இந்த அளவுக்கு ஆப்ரேஷன், இந்த அளவுக்கு நம்மளை வந்து தள்ளி ரொம்ப ஹர்ட் பண்ணாதான் இந்த அளவுக்கு நல்ல ஹைட்டை நம்மளை ரீச் பண்ண முடியும் போல இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தவங்க கீழே விழுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மேலே எழுந்து வருவாங்க இல்லையா. ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு, எந்த அளவுக்கு அவங்க இந்த மக்களை அவங்கள இந்த மாதிரி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணி அவங்கள சஃபர் பண்ண வச்சாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு நல்ல கேரக்டர்ஸ் வந்து உருவாயிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மை கண்ட்ரி இஸ் ரிச் இன் த மினரல்ஸ் அண்ட் ஜெம்ஸ் தட் லை beneath the soil. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மண்ணுக்கடியில் நிறைய மினரல்ஸ், ஜெம்ஸ் எல்லாமே இருக்கான். ஸோ ஜெம்ஸ்னா டைமண்ட், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடியில் இருக்குது, மண்ணுக்கடியில். பட் I have always known that its greatest wealth is its people, finer and truer than the purest diamonds. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன தான் நிறைய மினரல்ஸ் அண்ட் ஜெம்ஸ் வந்து மண்ணுக்கு அடியில் இருந்தால் நம்ம என்ன நினைப்போம், மண்ணுக்கு அடியில் இருக்கிற அந்த அயன், காப்பர், அலுமினியம், இந்த மாதிரி மினரல்ஸ் அண்ட் அது கூடவே நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ்லாம், இப்போ ப்ரிஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் தான் வந்து வெல்த் ஆஃப் அ கண்ட்ரி நம்ம நினைப்போம். பட் நெல்சன் மண்டேலா வேறு மாதிரி யோசிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஐ ஹவ் ஆல்வேஸ் நோன் தேட். ஆனால் அவருக்கு எப்போவுமே என்ன தெரிஞ்சிருக்கான், தி கிரேட்டஸ்ட் வெல்த், சவுத் ஆஃப்ரிக்காவோட பெரிய வெல்த்தே எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மக்கள் வந்து ஃபைனர் அண்ட் ட்ரூவர் தேன் த பியூரஸ்ட் டைமண்ட்ஸ். அந்த இருக்கிறதுலே பியூரஸ்ட் டைமண்ட்ஸை விட அவங்களோட வேல்யூ ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாரு. It is from these comrades in the struggle that I learned the meaning of courage. ஸோ இங்கே வந்து மீனிங் ஆஃப் கரேஜ் பற்றி சொல்ல வராரு. இவங்க கம்ரேட்ஸ்ன்றது அந்த கூட இருக்கிற டீம்மேட்ஸ் மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு இங்கே யார் அந்த டீம்மேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மாதிரியே போராடுறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, மற்ற மக்கள் இல்லை காமன் பீப்புள். இந்த போராடுறதுக்காக யாரெல்லாம் வந்து முன்னாடி வந்தாங்களோ அவங்கக்கிட்டேருந்து தான் அவர் வந்து கரேஜோட மீனிங்கே கற்றுக்கிட்டாராம். அந்த ஸ்ட்ரகிள் டைமில் டைம் அண்ட் அகெயின் ஐ ஹவ் சீன் மென் அண்ட் விமென் ரிஸ்க் அண்ட் கிவ் தேர் லைஃப்ஸ் ஃபார் அன் ஐடியா. ஸோ நிறையா வாட்டி அவர் என்ன பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மென் அண்ட் விமென் ரெண்டு பேருமே வந்து அவங்க அந்த ஐடியா அப்படின்றது என்னது, எல்லோரும் ஈக்குவலாக இருக்கணும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, அந்த சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி வந்து ஸ்கின் கலரை வச்சு, ஸ்கின் டோனை வச்சு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட ஐடியா. அண்ட் அந்த ஐடியாவுக்காக நிறைய மென் அண்ட் விமென் வந்து அவங்க உயிரிய பணையம் வச்சு நிறைய பேர் சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் அவருக்கு என்ன தெரிய வருது, கரேஜோட மீனிங் என்ன அப்படின்னு அவருக்கு நல்லாவே புரிய வருது. ஐ ஹவ் சீன் மென் ஸ்டாண்ட் அப் டு அட்டாக்ஸ் அண்ட் டார்ச்சர் வித்தவுட் பிரேக்கிங். அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணுன்றதுக்காக எந்த அளவுக்கு அந்த ஒயிட் ஸ்கின் டோன் இருக்கிற பீப்புள் அட்டாக் பண்ணி இல்லை டார்ச்சர் பண்ணாலுமே அவங்க அதனால உடையலை. ஷோயிங் அ ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிலன்ஸ் தட் டிஃபைஸ் த இமேஜினேஷன். அதாவது நமக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அண்ட் அது கூடவே ரொம்ப தைரியமாகவும் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தாங்க, யாரும் என்ன பண்ணாலுமே அவங்க உடஞ்சி போகலை. I learned that is a very important line. I learned that courage was not the absence of fear but the triumph over it. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, கரேஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயப்படவே மாட்டாங்க, அதுதான் நம் தைரியம் அப்படின்றது கிடையாது. பட் த ட்ரையம்ஃப் ஓவர் இட், பயம் இருந்தாலுமே அந்த பயத்தை தாண்டி அந்த பயத்தையே வென்று நிற்கிறது தான் வந்து கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த பிரேவ் மேன் இஸ் நாட் ஹீ ஹூ டஸ் நாட் ஃபீல் அஃப்ரைட் பட் ஹீ ஹூ கான்குவர்ஸ் தட் ஃபியர். ஸோ யார் ஒருத்தர் தைரியசாலி, ரொம்ப பிரேவ் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப பிரேவாக இருக்காங்க, கரேஜஸாக இருக்காங்கன்னா அவங்க பயப்படவே மாட்டாங்கன்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது, அவங்க அந்த பயத்தையே கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஹூ கான்குவர்ஸ் தட் ஃபியர், அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருக்கனால தான் அவங்க வந்து பிரேவ் மேனாக இருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. No one is born hating another person because of the color of his skin or his background or his religion. ஸோ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா யாருமே இன்னும் இப்போ சின்ன குழந்தைங்களை எடுத்துப்போமே, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க, அவங்களுக்குள்ளே அவங்க பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க.
அவங்களோட ஸ்கின் கலரை பற்றி நினைக்க மாட்டாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன் அவங்க எந்த ரிலீஜன்னு கூட எந்த ஒரு சின்ன குழந்தைங்களும் விளையாடும் போது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு, யாருமே வந்து பிறக்கும் போதே இந்த ஹேட்ரடோட பிறக்கலை. பீப்புள் மஸ்ட் லேர்ன் டு ஹேட். ஸோ அப்போ என்ன அர்த்தம், மக்கள் வந்து கற்றுட்ருக்காங்க எப்படி இன்னொருத்தவங்களை நம்ம வந்து ஹேட் பண்ணுறது, எப்படி வெறுக்கிறது, நம்ம ஒருத்தவங்களை வெறுக்கிறோன்னா அதை எப்படி காட்டுறது அப்படின்றத மக்கள் வந்து கற்றுட்டு வந்திருக்காங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, பீப்புள் மஸ்ட் லேர்ன் டு ஹேட் அண்ட் இஃப் தே கேன் லேர்ன் டு ஹேட். ஸோ அவங்க அதுதான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஹேட்ரட் காட்டுவாங்க இல்லையா. ஸோ அவங்களால இந்த ஹேட்டடை காட்டுறது அந்த நிறைய வேஸ் இருக்குது இல்லையா, அதை கற்றுக்க முடியும் அப்படின்னா they can be taught to love. அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாகவே எப்படி மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறது அப்படின்றத சொல்லி கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் லவ் comes more naturally to the human heart than its opposite. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு மேலே காட்டுற அந்த அன்பு வந்து ஹியூமன் ஹார்ட்டுக்கு ரொம்பவே இயல்பானது. மனுஷங்களோட மனசில் வந்து அன்பு, பாசம், அதுக்கப்புறம் ரொம்ப கைண்டாக இருக்கிறது, மேன்கைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உணர்ச்சிகள் ரொம்பவே ஈஸியாக வரும். அதோட ஆப்போசிட் உணர்ச்சிகள் என்னது, கோபம், வெறுப்பு, பொறாமை, இந்த மாதிரி உணர்ச்சிகளை விட இந்த அன்பு செலுத்துறதும் மற்றவங்கள பாதுகாக்கிற அந்த மாதிரி உணர்வுகள் ரொம்ப இயல்பாகவே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் in the grimmest times in prison, when my comrades and I were pushed to our limits, I would see a glimmer of humanity in one of the gods. Perhaps just for a second, but it was enough to reassure me and keep me going. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, grimmest times in the prison, ரொம்பவே கஷ்டமான, ரொம்பவே மோசமான நிலைமைகள், இந்த ப்ரிசனுக்குள்ளே இருக்கும் போது அவங்கள நிறையவே டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் அவரு கூட யாரெல்லாம் வந்து அரெஸ்ட் ஆகியிருந்தாங்களோ அவங்கள வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்களாம், that they were pushed to their limits. So I were pushed, என்ன கொடுத்துருக்காங்க, when my comrades and I were pushed to our limits. ஸோ அவங்களால இவ்வளோ தான் முடியும், அந்த மேக்ஸிமம் லெவலே தாண்டுற அளவுக்கு அவங்க வந்து அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. I would see a glimmer of humanity in one of the gods. அந்த மாதிரி டைம்லேயும் அவர் வந்து ஒரு சின்ன கிளிமர்னா ஒரு சின்ன ஷைனை வந்து அவர் பார்க்குறாரு. எந்த ஷைன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டிக்கான ஷைன். ஹியூமனிட்டின்னா என்னது, இப்போ முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சிலது மற்றவங்க மேலே அன்பு, பாசம்லாம் காட்டுறது, அதுதான் ஹியூமனிட்டி. ஸோ நிறைய குவாலிட்டிஸ் வந்து ஹியூமனிட்டியில் வரும். இன் ஒன் ஆஃப் தி காட்ஸ், அந்த அடிக்கிற அந்த அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுற அந்த காட்ஸோட ஏதாவது ஒரு காட் கிட்ட அவர் வந்து கொஞ்சோண்டு ஹியூமனிட்டியே பார்ப்பாராம். அடிக்கும் போது அந்த காட் வந்து அந்த இவரோட கம்ரேட்ஸ் அண்ட் நெல்சன் மண்டேலா மேலே கொஞ்சம் அக்கறைப்படுவார். இன்னும் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவாராம். அட்லீஸ்ட் ஒருத்தர், பெர்ஹாப்ஸ் ஜஸ்ட் ஃபார் செகண்ட். ஸோ அவர் ஃபீல் பண்ணிகிட்டே எல்லாம் இருக்க மாட்டார். அட்லீஸ்ட் ஒரு செகண்டுக்கு அச்சோ பாவமே அப்படின்னு அவருக்கு தோணும். பட் இட் வாஸ் எனஃப் டு ரீஅஷ்யூர் மீ அண்ட் கீப் மீ கோயிங். ஸோ நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஒரு செகண்ட் அவருக்கு அந்த நல்ல தாட் வருது இல்லையா, அந்த தாட்டே போதும், என்னை வந்து அதுவே புஷ் பண்ணி ஃப்ரண்ட்டில் என்னோடய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தள்ளிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மேன்ஸ் குட்னஸ் இஸ் அ ஃப்ளேம். மனுஷனுடைய நன்மை இருக்கு இல்லையா, ஒருத்தவங்க கிட்ட எப்போவுமே குட்னஸ் இருக்கும், யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே குட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மேன்ஸ் குட்னஸ் இஸ் அ ஃப்ளேம் தட் கேன் பி ஹிடன் பட் நெவர் எக்ஸ்டிங்விஷ்ட். ஸோ ஒருத்தங்கிட்ட வந்து கொஞ்சம் கூட நல்ல விஷயங்களே இல்லை, அவங்க நன்மையே செய்ய மாட்டான் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எல்லார்கிட்டையுமே அந்த நன்மை, அந்த குட்னஸ் வந்து உள்ளே இருக்குது. பட் சில பேர் வந்து அதை ஹிடனாக வச்சுக்கிறாங்க, அது மற்றவங்களுக்கு வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து அதை வெளிக்காட்டுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அந்த தீபத்தை வந்து யாராலையும் அழிக்கவே முடியாது. ஸோ நெவர் எக்ஸ்டிங்விஷ்ட், அது வந்து எப்போவுமே அழிஞ்சே போகாது. எப்போ எல்லாருமே வந்து உள்ள நல்ல மனசோடு தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு. இன் லைஃப் எவ்ரி மேன் ஹேஸ் ட்வின் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன வந்து பேசிக்ஸ் அப்படின்றது தான் இந்த இதில் பார்க்குறோம், இந்த பேராகிராஃபில். ஸோ ஒரு மனுஷனோட ஆப்ளிகேஷன்ஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்குது ஒரு லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ளிகேஷன்ஸ் டு ஹிஸ் ஃபேமிலி. ஒன்று வந்து அவனுடைய ஃபேமிலிக்காக, அந்த ஃபேமிலியில் யார் இருக்கா,
பேரண்ட்ஸ், ஒய்ஃப், சில்ட்ரன் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஆப்ளிகேஷன் டு ஹிஸ் பீப்புள், அவனுடைய மக்களுக்காக, ஹிஸ் கம்யூனிட்டி, ஹிஸ் கண்ட்ரி. ஸோ நமக்கு வந்து நம்ம கண்ட்ரி, நம்ம சொசைட்டி, நம்ம கம்யூனிட்டிக்கு நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம், நம்ம சுற்றி இருக்கிற இடத்த எப்படி வச்சுக்கிறோம், அந்த மாதிரி ஒன்றும் இருக்குது. இன்னொன்று நம்ம ஃபேமிலிக்கு நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து ஒரு வீட்டில் எந்த ரோல் எடுத்திருக்கோமோ அதை ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி சொசைட்டிலையும் நம்ம ரோலை கரெக்டாக பண்ணணும். அதான் சொல்கிறாரு. In a civil and humane society, each man is able to fulfill those obligations according to his own inclinations and abilities. ஸோ ஒரு நார்மலான சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் அண்ட் ஹியூமேன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனாலையுமே இந்த 2 ஆப்ளிகேஷன்ஸ், 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸையுமே ரொம்ப அழகாக அவங்க பண்ணி முடிக்க முடியும். அவங்களோட அபிலிட்டி பொறுத்த மாதிரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க 2த்தையுமே பண்ணுவாங்க. இன்க்ளினேஷன்ஸ்க்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் டெண்டன்சிஸ் ஆஃப் பிஹேவியர். ஸோ அவங்களோட பிஹேவியர் எந்த மாதிரியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க, 2த்தையுமே அவங்க பண்ணுவாங்க. But in a country like South Africa, it was almost impossible for a man of my birth and color to fulfill both of those obligations. So Nelson Mandela என்ன சொல்கிறாரு, பட் சவுத் ஆஃப்ரிக்கா போல ஒரு கண்ட்ரியில் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி பண்ணவே இட் வாஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. 2த்தையுமே வந்து என்ன மாதிரி ஒரு இடத்துல பிறந்த, என்னோட கலர், என்னோட ஸ்கின் டோனில் பிறந்த ஒருத்தனால கண்டிப்பாக 2த்தையுமே வந்து 2 விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன் சவுத் ஆஃப்ரிக்கா, அ மேன் ஆஃப் கலர் who attempted to live as a human being was punished and isolated. ஸோ இங்கே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, a man of color அப்படின்றது மேன் ஆஃப் ஹிஸ் கலர், லைக் நெல்சன் மண்டேலாவோட ஸ்கின் டோன் மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷனால் அவர் நினச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நினைக்கிறாரு எனக்கும் வந்து மற்றவங்க மாதிரியே சந்தோஷமாக ஒரு ஹியூமனாக வாழணும். ஏன்னா இங்கே நமக்கு இந்த லைனில் என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் கலர்டு ஸ்கின் டோன் இருக்கிற மக்களை வந்து அனிமல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து ஹியூமன் பீயிங் மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சாருனாலே அவரை வந்து பனிஷ் பண்ணி தனியாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன அர்த்தம், அவங்கள வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அளவுக்கு கூட அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கல. ஸோ whoever of the dark color, just like Nelson Mandela, wished to live as a human being, was punished and put in the jail and was isolated அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஈவன் இஃப் யூ ஆஸ்க் ஃபார் ரைட்ஸ், எனக்கு வந்து ரைட் எனக்கு வந்து ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், ஏன் என்னை இப்படி வந்து தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு அவர் போராடினார்னா அவரை வந்து இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. In South Africa, a man who tried to fulfill his duty to his people was inevitably ripped from his family and his home and was forced to live a life apart, a twilight existence of secrecy and rebellion. ஸோ ஒருவேளை ஒருத்தர் அவங்க மக்களுக்காக அவரோட டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அவங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவரை வந்து ஜெயிலில் போடுறாங்க இல்லையா. ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைப்பாங்க. அப்போது அவர் வந்து ஃபேமிலி அண்ட் ஹோமில், அவரோட ஹோம்லேருந்து பிரிக்கப்படுறாரு, ரிப்டு ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஹோம் அண்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு லிவ் அ லைஃப் அப்பார்ட், தனியாக அவர் வாழணும் அந்த பர்சன். அப்புறம் அவர் வந்து சீக்ரஸி அண்ட் ரெபல்லியனோட வாழ்க்கையில் தான் இருக்க முடியும். அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும், யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கணும், அண்ட் அவர் வந்து போராட்டத்திலே தான் இருக்கணும். ஐ டிட் நாட் இன் த பிகினிங் choose to place my people above my family. நெல்சன் மண்டேலா பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சாரு. ஸோ அவர் வந்து அவருடைய மக்களை ஃபேமிலிக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது பிகினிங்கில். பட் இன் அட்டெம்ப்டிங் டு சர்வ் மை பீப்புள், சரி நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி தான் முக்கியம், இருந்தாலும் நம்ம மக்களுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும், அவங்களையும் அவங்க கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினச்ச போது ஐ ஃபவுண்ட் தட் ஐ வாஸ் ப்ரிவென்டட் ஃப்ரம் ஃபுல்ஃபில்லிங் மை ஆப்ளிகேஷன்ஸ் ஆஸ் அ சன், a brother, a father and a husband. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நம்ம மக்களுக்காக சர்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச போது அவரால் அவருடைய ஃபேமிலிக்கு அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்னா, கண்டிப்பாக நம்மளால் ஃபேமிலியை மேலே வைக்க முடியாது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே மிஸ் ஆக தான் போகுது, அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாமல் தான் போகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. I was not born with a hunger to be free.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, நெல்சன் மண்டேலா பிறக்கும் போதே அவர் ரொம்ப கஷ்டத்துலேயும் எனக்கு ஃப்ரீடம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒன்றும் அவர் பிறக்கலை. ஐ வாஸ் born ஃப்ரீ இன் எவ்ரி வே தட் ஐ குட் நோ சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து பிறக்கும் போது ரொம்பவே ஃப்ரீயாக தான் பிறந்தார் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஃப்ரீ இன் எவ்ரி வே தட் ஐ குட் நோ. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்துலேயுமே அவருக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு. Free to run in the fields near my mother's hut, free to swim in the clear stream that ran through my village, free to roast mealies under stars and ride broad backs of slow moving bulls. ஸோ என்னென்ன விஷயம்லாம் அவர் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹட் இருக்கு இல்லையா, அதை சுற்றி அவரால் ஃப்ரீயாக ஓட முடியும், விளையாட முடியும். அதே மாதிரி அங்கே ஒரு கிளியர் ஸ்ட்ரீம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு ரிவர் மாதிரி, சின்ன ரிவர் மாதிரி, அந்த இடத்துல அவர் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரோஸ்ட் மியலீஸ்ன்றது வந்து லைக் கார்ன் மாதிரி, அந்த இது கூட அவர் வந்து நைட் ஸ்கையில் ஸ்டார்ஸ்க்கு அடியில் உட்காந்துட்டு ஃபயர்லாம் ரெடி பண்ணி அதில் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அவர் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ மூவிங் புல்ஸ் இருக்கு இல்லையா, வில்லேஜ்னாலே புல்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, அதோடைய முதுகில் வந்து அவர் அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த ரைடை ஃப்ரீயாக அவர் வந்து வில்லேஜை சுற்றி பார்க்கலாம். as long as I obeyed my father and abided by the customs of my tribe, I was not troubled by the laws of man or God. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அவங்க அப்பா சொன்னதை கேட்கணும், அண்ட் அது கூடவே அவரோட ட்ரைபில் இருக்க சில கஸ்டம்ஸ் அவர் ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டும் பண்ணார்னா அவருக்கு எந்த பிரச்சனையுமே வரலை. பை த லாஸ் ஆஃப் மேன் லைக் நம்ம நிறைய லாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. அதே மாதிரி காட் ரிலேட்டடாகவும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. லைக் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஃப்ரீயாக இருந்துக்கலாம். ஆனால் என்ன 2 விஷயம்னா, அவங்க அப்பா சொல்கிற பேச்சு கேட்கணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ட்ரைபோடைய சில இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவர் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். It was only when I began to learn that my boyhood freedom was an illusion. ஸோ இது வந்து சின்ன வயசில் நடக்குது இல்லையா, அதை வந்து லேட்டர் ஸ்டேஜில் அவருக்கு என்ன தோணுதுன்னா, அது ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் தான், அது ஒன்றும் ரியல் ஃப்ரீடமே கிடையாது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. When I discovered as a young man that my freedom had already been taken from me, that I began to hunger for it. ஸோ அவருக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஃபஸ்ட் அவருக்கு என்ன தோணுது, இல்லை பாய்ஹுட்டில் இருந்ததுலாம் வந்து ரியல் ஃப்ரீடமே இல்லை, நமக்கு ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் தான். அப்புறம் தான் அவருக்கு என்ன தோணுது, நம்மளோட ரியல் ஃப்ரீடம் வந்து எடுத்துட்டாங்க நம்ம கையிலேருந்து அப்படின்னு அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற பசி வந்துச்சு. I began to hunger for it. At first as a student, ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவருக்கு வந்து எந்தெந்த ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் only for myself, the transitory freedoms of being able to stay out at night டைமில் வந்து வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இட்ஸ் டேஞ்சர் அவுட் சைடுன்னு சொல்லுவாங்க, டேஞ்சரஸ் அவுட் சைடுன்னு. பட் அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, நைட் எனக்கு வந்து நான் இஷ்டப்படுற மாதிரி தான் வரணும், வெளியே நிறைய நேரம் சுற்றணும் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. ரீட் வாட் ஐ ப்ளீஸ், அவருக்கு என்ன பிடிச்சதோ அதை படிக்கணும். அண்ட் கோ வேர் ஐ சூஸ், அவருக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போகணும், ஏன்னா எல்லா இடத்துக்கும் விட மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஃப்ரீடம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. லேட்டர் ஆஸ் அ யங் மேன் ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு யங் மேன் ஆகிட்டாரு. அந்த இடம் எந்த இடத்துல அப்போ இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொஹானஸ்பர்க். ஸோ இந்த இடத்துல இருக்கும் போது அவருக்கு இன்னொரு விதமான ஒரு தாட் வருது, ஃப்ரீடம்கான ஒரு ஏர்னிங். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஏர்ன்ட் for the basic and honorable freedoms of achieving my potential, of earning my keep, of marrying and having a family. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எந்த மாதிரி ஒரு ஏர்ன் வந்து ஏக்கம் அப்படின்னு. ஸோ எந்த மாதிரி ஒரு ஏக்கம் அவருக்கு உண்டாச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து எந்த ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அந்த டைமில். ஒரு யங் மேனாக அவர் எந்த ஃப்ரீடம் வேணும்னு ஆசைப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவிங் மை பொட்டென்ஷியல்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவரால் எவ்வளோ முடியுமோ அவரோட ஃபுல்லஸ்ட்டு கொடுத்து அந்த வேலைக்கு போகிறதோ, இல்லை அவரால் முடிஞ்ச அவருக்கு என்ன ஆசையாக இருக்கோ அதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீடம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஏர்னிங் மை கீப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சேலரி வந்து அவருக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் சேலரி வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு, ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அண்ட் ஆஃப் மேரியிங் அண்ட் ஹேவிங் அ ஃபேமிலி, ஸோ அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. த ஃப்ரீடம் நாட் டு பி அப்ஸ்ட்ரக்டட் இன் அ லாஃபுல் லைஃப். ஸோ இந்த மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப்பில் எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அண்ட் அது வந்து
கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து பறிக்கவே கூடாது, யாராலையுமே பறிக்க முடியாது, பறிக்கவும் கூடாது. பட் தென் ஐ ஸ்லோலி saw that not only was I not free. ஸோ அப்புறம் தான் அவர் என்ன ஒன்று புரிஞ்சுக்கிறாருன்னா, அவர் மட்டும் இந்த மாதிரி பாண்டடாக இல்லை, இந்த மாதிரி சில ரூல்ஸு, இந்த மாதிரி அவர் ஆசைப்பட்ட சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு மட்டும் இல்லை, பட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் were not free. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் மட்டும் இந்த மாதிரி பாண்டடாக இல்லை சில லாஸ்க்கு, பட் ஸ்டில் அவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுமே இதே மாதிரி பிரச்சனையில் இருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவரோட சொந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிடையாது. பட் நம்ம எப்படி நம்மளோட பிளட்ஜில் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், அங்கே என்ன மென்ஷன் பண்ணுறோம், இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா மக்களையும் தானே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் அவரும் அவர் கண்ட்ரியோட மற்றவங்களுமே இவர் மாதிரியே கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை, அவங்க ஃப்ரீடம்னால் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியல அவங்களால, அவங்களுக்கு வந்து சில அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அவங்கள வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஐ saw that it was not just my freedom that was curtailed. ஸோ curtailed என்ன சொல்லியிருக்காங்க, ரெடியூஸ். ஸோ அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரீடம் மட்டும் குறைக்கப்படலை, பட் the freedom of everyone who looked like I did. ஸோ இங்கே நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மாதிரியே தோற்றமுடைய எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் மற்றவங்க மாதிரி இல்லாமல் குறைஞ்சி தான் இருந்துச்சு அவங்களுக்கு. என்ன இங்கே வந்து லுக்ட் லைக் ஐ டிட் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோனு தான் சொல்லுது. ஸோ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனால் நெல்சன் மண்டேலா மாதிரியே இருக்கிற ஸ்கின் டோன் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு கேர்ள், பாய், இல்லை ஒரு அடல்ட்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில ஃப்ரீடம் கொடுக்கப்படலை, அவங்கள வந்து இன்ஃபீரியராக பார்த்தாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் எப்போ ரியலைஸ் பண்ணாரோ அப்போ தான் தட் இஸ் வென் ஐ ஜாயின் த ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ அந்த டைமில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து பாலிட்டிக்ஸில் ஜாயின் பண்ணணும், நம்ம வந்து நம்ம மக்களுக்காக நம்ம போராடணும், அதுக்கு நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அண்ட் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் என்னது, ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ். ஓகே, அண்ட் தட் இஸ் வென் த ஹங்கர் ஃபார் மை ஓன் ஃப்ரீடம் பிகேம் த கிரேட்டர் ஹங்கர் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் மை பீப்புள். ஸோ அப்போ தான் அவருக்கு முன்னாடி சின்ன வயசில் அவர் வந்து இந்த சில ஃப்ரீடம் இல்லை அப்படின்ற ஒரு தாட்டே அவருக்கு இல்லை, அவருக்கு எல்லா ஃப்ரீடமுமே இருக்குது அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருந்தார். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவருக்கு தெரிய வந்துச்சு, ஒரு நம்மக்கிட்ட இந்த ஃப்ரீடம் இல்லை, அந்த ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு அவருக்கு நிறைய தாட்ஸ் வந்துச்சு. அண்ட் கடைசியாக தான் அவருக்கு என்ன புரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அதனாலேயே நிறைய ஃப்ரீடம் வந்து நமக்கும் நம்மள மாதிரியே ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது அவருக்கு புரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் தான் அவருக்கு என்ன ஆகுது, த ஹங்கர் ஃபார் மை ஓன் ஃப்ரீடம், அவருக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற அந்த பசி பிகேம் த கிரேட்டர் ஹங்கர் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் மை பீப்புள். இப்போ வந்து அவர் அந்த பசி வந்து இன்னும் அதிகரிச்சிருச்சு. எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த மக்களுக்குமே வந்து ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற பசி வந்து அவருக்கு வந்து தோணியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இட் வாஸ் திஸ் டிசையர் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் மை பீப்புள் டு லிவ் தேர் லைஃப்ஸ் வித் டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தட் ஆனிமேட்டட் மை லைஃப்னு சொல்கிறார். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயனால தான் அவருடைய இந்த ஆசை ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் மை பீப்புள், அவரோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மக்கள் லைக் த பீப்புள் அந்த சிட்டிசன்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க வந்து அவங்க லைஃப்ஸை செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை, அவங்கள வந்து ஹியூமன்ஸாக ட்ரீட் பண்ணணும், எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசைனால தான் நெல்சன் மண்டேலாவோட லைஃபே மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுதான் இங்கே வந்து தட் ஆனிமேட்டட் மை லைஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி மூவ் இன் இஸ் லைஃப் வந்து எதனால் மாறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆசைனால தான் மாறப்பட்டது. தெரியுது, அவங்க பீப்புளுமே வந்து நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழணும், எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எப்போ நெல்சன் மண்டேலாவுக்கு வந்துச்சோ அப்போ தான் அவர் லைஃபே வந்து கொஞ்சம் டேர்ன் ஆச்சு. ஸோ என்ன டேர்னிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, தட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் அ ஃப்ரைட்டன்ட் யங் மேன். ஸோ இங்கே ஃப்ரைட்டன்ட் யங் மேன் யாரை சொல்கிறாங்க, நெல்சன் மண்டேலாவை சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தான், இந்த அவருக்குள்ள அந்த ஆசை, இங்கே நம்ம மக்களும் வந்து எல்லாருமே ஈக்குவலாக வாழணும், எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசை a frightened young man
மேனாக இருந்த அவரை ஒரு தைரியமான into a bold ஒன்னாக அது மாற்றுச்சு. that drove a law abiding attorney to become a criminal. ஸோ இங்கே வந்து law abiding attorneyன்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸோ இல்லை அந்த ஒயிட் பீப்புள் அவங்களோட லாஸை தான் வந்து இவர் ஃபஸ்ட்டு அதுபடியே போயிட்டு இருந்தாரு. அதுக்கு அகெயின்ஸ்டாக அவர் கொஷின் பண்ணலை, ஏன் நீங்கள் இந்த மாதிரி இன்ஜஸ்டிஸான லா வச்சுருக்கீங்க, ஏன் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு கேட்கல. லா என்ன இருக்கோ அப்படியே போனார். ஆனால் இந்த ஒரு தாட் அவருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் வந்து ஒரு கிரிமினலாக ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து லாக்கு அகெயின்ஸ்டாக மூமெண்ட்டோ இல்லை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சனால அவர் வந்து கிரிமினல்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி அந்த எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் அங்கே வந்து அது மீன் ஆகாது. தட் டர்ன்ட் அ ஃபேமிலி லவ்விங் ஹஸ்பண்ட் இன்டு அ மேன் வித்தவுட் அ ஹோம். ஸோ அவருக்கு வந்து அவர் ஃபேமிலி தான் ரொம்ப பிடிச்சிருந்து. முன்னாடியே அவர் என்ன சொல்லியிருந்தாரு, நான் என் ஃபேமிலிக்கு மேலே பீப்புளை வைக்கணும்னு எப்போயுமே நினச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ஆனால் என்னாச்சு லேட்டராக இன்டு அ மேன் வித்தவுட் அ ஹோம். ஆனால் அவர் வந்து இந்த மூமெண்ட்டு ப்ரொட்டஸ்ட்ஸு அதுக்கப்புறம் அதனால அவர் வந்து ஜெயிலுக்கு போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்னால அவரால் வந்து வீட்டிலே இருக்க முடியல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வந்து வீடே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. தட் ஃபோர்ஸ் அ லைஃப் லவ்விங் மேன் டு லிவ் லைக் அ மாங்க். அவருக்கு நெல்சன் மண்டேலாக்கு வந்து அந்த லைஃப், அந்த லக்ஸுரி, அதோட எல்லா விஷயங்கள் லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களும் என்ஜாய் பண்ணி வாழ்கிற பர்சன் அவர். பட் அவரையே அது என்ன மாதிரி மாற்றிடுச்சுன்னா ஒரு மாங்க் மாதிரி மாற்றிடுச்சு. லைக் இந்த மாங்க்குக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது இல்லை, இந்த லக்ஸுரிலையோ இல்லை மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு மேலேயோ எந்த ஆசையும் இருக்காது. அந்த மாதிரி அவர் மாற வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தான் அவரால் நல்லா ப்ரொட்டஸ்ட் பண்ணி இந்த ஒரு ட்ரீமாக அவரோட மைண்டில் இருந்தது ரியாலிட்டியை கொண்டு வரதுக்கு அவர் இவ்வளோ மாற்றங்களை அண்டர்கோ பண்ணியிருக்காரு. ஐ எம் நோ மோர் விர்ச்சுவஸ் ஆர் செல்ஃப் சாக்ரிஃபைசிங் தன் த நெக்ஸ்ட் மேன். பட் அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, ஆனால் நான் தான் கிரேட் நான் சொல்ல மாட்டேன், என்ன மாதிரி தான் மற்றவங்க மாதிரி தான் நானும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மற்றவங்க எந்த அளவுக்கு செல்ஃப் சாக்ரிஃபைஸிங்கான தாட் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தாட் தான் எனக்குள்ளேயும் இருக்குது, அதுக்கு அதே மாதிரி தாட் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஐ ஃபவுண்ட் தட் ஐ குட் நாட் ஈவன் என்ஜாய் த புவர் அண்ட் லிமிட்டெட் ஃப்ரீடம்ஸ் I was allowed when I knew my people were not free. ஸோ முன்னாடி வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்கிரிமினேட்டட் பீப்புளாக இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம்ஸ் இருந்துச்சு, ரொம்ப லிமிட்டடான சில ஃப்ரீடம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவரால் அந்த ஃப்ரீடமையுமே என்ஜாய் பண்ண முடியாமல் ஆயிடுச்சான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம மக்களே ஃப்ரீயாக இல்லை, அப்போ எப்படி நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த தாட்டு, மற்ற பீப்புள் வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழ முடியலையே அப்படின்ற அந்த தாட்னாலேயே அவருக்கு இருந்த ரொம்ப லிமிட்டடான ஃப்ரீடமுமே அவரால் என்ஜாய் பண்ண முடியலை. ஃப்ரீடம் இஸ் இன்டிவிசிபிள். அவர் என்ன சொல்கிறாரு, ஃப்ரீடம் அப்படின்றது வந்து பிரிக்க முடியாது, எல்லாருக்குமே அது ஈக்குவலாக கொடுக்கணும். த செயின்ஸ் ஆன் எனி ஒன் ஆஃப் மை பீப்புள் வித் த செயின்ஸ் ஆன் ஆல் ஆஃப் தெம். ஸோ இங்கே வந்து மை பீப்புள்னு சொல்கிறது சவுத் ஆஃப்ரிக்காவோட பீப்புள், தட் இஸ் அந்த ஒயிட் பீப்புளும் சரி பிளாக் பீப்புள் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாரு. அண்ட் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க மேலே இந்த செயின்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா கூட, அதாவது ஃப்ரீடம் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட, இட் மீன்ஸ் தட் the chains were on all of them. எல்லாருமே அதில் வந்து பாண்டாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். the chains on all of my people were the chains on me. ஸோ அப்போ என்ன அர்த்தம், யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லை ஒரு குரூப்புக்கு வந்து சில ஃப்ரீடம் கொடுக்கலன்னா அதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஏதோ ஒரு விதத்தில் அடி வாங்குவோம். அண்ட் அந்த மாதிரி எல்லாருமே வந்து பாண்டடாக இருக்கும் போது, ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில லாஸ்க்கு வந்து எல்லாருமே பாண்டடாக இருக்கும் போது அதில் நானுமே வந்து அந்த செயின்ஸ் வந்து என்னையுமே கட்டுப்படுத்துது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. I knew that the oppressor must be liberated just as surely as the oppressed. ஸோ அவருக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, அப்ரெஸர் யார் வந்து இந்த டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன், அண்ட் அப்ரெஸ்ட் யார் வந்து இதனால விக்டிமாக இருக்காங்களோ, யார் வந்து இதனால பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரையுமே ஃப்ரீ பண்ணணும். லிபரேட்டட்னா அவங்க ரெண்டு பேரையுமே ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு நெல்சன் மண்டேலா நினைக்கிறாரு. A man who takes away another man's freedom is a prisoner of hatred. ஸோ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட ஃப்ரீடமை எடுக்கிறாங்கன்னா அவங்க அந்த
த பர்சன் ஹூ டேக்ஸ் த ஃப்ரீடம் இல்லையா, அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்கன்ற அர்த்தமே கிடையாது. அவங்களுமே ஒரு பிரிசனர் தான். எந்த பிரிசனர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேட்ரட் தான் அவங்களுக்கு கட்டுப்படுத்துது. ஹீ இஸ் லாக்டு பிஹைண்ட் த பார்ஸ் ஆஃப் ப்ரீஜுடைஸ் அண்ட் நேரோ மைண்டட்னஸ். இந்த பர்சன் யார் வந்து மற்றவங்களோட ஃப்ரீடம் எடுக்கிறாங்களோ அந்த பர்சன் வந்து எந்த ஜெயிலுக்குள்ளே இருக்காங்களாம், ப்ரீஜுடைஸ் அண்ட் நேரோ மைண்டட்னஸ் அப்படின்ற ஒரு ப்ரிசனுக்குள்ளே அவங்க இருக்காங்களாம். ஸோ அது ப்ரீஜுடைஸ்னால் என்னது, ஒருத்தவங்கள பார்த்தோன்னே அவங்க இப்படி தான் அப்படின்னு அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறது, அவங்கள பற்றி முழுசாக தெரியாமல். அண்ட் நேரோ மைண்டட்னஸ் அப்படின்னா என்னது, ஓப்பன் மைண்டடாக இல்லாமல் ரொம்ப சில ஐடியாஸ் வச்சுட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதுவும் ப்ரீஜுடைஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும், சிமிலராக தான் வரும். ஐ எம் நாட் ட்ரூலி ஃப்ரீ இஃப் ஐ ஆம் டேக்கிங் அவே someone else's freedom. ஸோ நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாரு, நான் இன்னொருத்தனோட ஃப்ரீடம் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து உண்மையாலுமே ஃப்ரீயாக இருக்கேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் நானுமே வந்து இந்த செயின்ஸில் தான் பாண்ட் ஆகிருக்கேன், எனக்குமே அதனால ஒரு பிரச்சனை வரும். அது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நம்மளால் கண்டிப்பாக மற்றவங்க ஃப்ரீடம் எடுத்துகிட்டு நம்மளால் ஹாப்பியாக ஃப்ரீயாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் ஆஸ் ஷுவர்லி ஆஸ் ஐ எம் நாட் வென் மை ஃப்ரீடம் இஸ் டேக்கன் ஃப்ரம் மீ. ஸோ ஒருத்தவங்க கிட்டேருந்து ஃப்ரீடம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ, அவங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்களோ அந்த ஃப்ரீடம் இல்லாத போது, அதே மாதிரி ஈக்குவலான ஃபீலிங் வந்து the one who takes the freedom இல்லையா, அவங்களுக்கும் அதே ஈக்குவலான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். யாராலையும் ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, the oppressed and the oppressor alike are robbed of their humanity. ஸோ அந்த அப்ரெஸரும் சரி அப்ரெஸ்டும் சரி ரெண்டு பேருமே அவங்க மனசில் இருந்த அந்த ஹியூமனிட்டி இருக்கு இல்லையா, ஒரு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றது, மனுஷ குணம்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல குணம் இருக்குது, அது ரெண்டு பேருக்கிட்டேயுமே அது இல்லாமல் போயிடுது, அது வந்து திருடப்பட்டுடுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேருமே அதில் கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்குது, அது கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த லெசன். ஸோ இந்த லெசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இந்த பார்ட் 2 வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் subscribe to support. Thank you.